இன்றைக்கி வந்து கர்நாடகா ஸ்பெஷல் சித்ரான்னா அம்மா ஸ்டைலில் அம்மா செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா போடும்போது நான் சொல்கிறேன். பாருங்கள், கடாயை வச்சதும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் பூண்டு, தட்டி வச்ச பூண்டு 2 பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சதும் உளுந்து, கடலை, வேர்க்கடலை 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். எண்ணெய் என்ன சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக எப்படி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். 5 வெங்காயம், பெரிய வெங்காயம், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் மறுபடியும் தேவைப்பட்ட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 4 தக்காளி, 5 பெரிய வெங்காயம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டான்றதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் கேரட் துருவல் போட்டுக்கலாம். 1 கேரட் முழுசாக. பாருங்கள், இப்போ தேவையான அளவு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேங்காய் துருவல் 1 மூடி, கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக லெமன் ஜூஸ் 3 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. சித்ரான்னா கொஜ்ஜு ரெடி. பாருங்கள், சித்ரான்னா கொஜ்ஜு ரெடி. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. கன்னடாவில் சித்ரான்னா கொஜ்ஜு. இதுதான் சித்ரான்னா. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். சிலர் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நம்மளையும் வாழ விட மாட்டாங்க, அவங்களும் வாழ மாட்டாங்க. ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னே தெரியல. இந்த வைத்தறிச்சல், பொறாமை, போட்டி, இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. அதெல்லாம் இருந்தாலும் நல்லது தான். அதுக்குன்னு ரொம்ப ஓவராக போகிறது தான் ரொம்ப தப்பு. சரி, ஓகே, பாய்.